சிறப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் இதுவரை 3 சுற்றுக்கள் முடிவடைந்திருக்கிறது. இந்த 3 சுற்றுக்கள் முடிவடைந்த நிலையில் எந்தெந்த அணி என்ன மதிப்பெண் வாங்கியிருக்காங்க பார்த்தலாமா? அல்நூர் அணியினர் 50 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். அல் மாயிதா அணியினர் 150 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அல் ராத் அணியினர் 50 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். அல் அராஃப் அணியினர் 300 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். 4வது சுற்றின் முதல் கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு. என்ன கேள்வினா, எனக்கு நானே அப்படின்னா அங்க ஒரு வீல் இருக்கும். அந்த வீல்ல போய் நீங்க சுத்துனீங்க அப்படின்னாக்க அதுல 3 விதமான கொஸ்டின் இருக்கும். ஒன்னு ஈஸியான கொஸ்டின் இருக்கும், ஒன்னு டஃப்பான கொஸ்டின் இருக்கும், ஒன்னு மீடியமான கொஸ்டின் இருக்கும். எந்த கொஸ்டின்ங்கிறத நீங்களே செலக்ட் பண்ண போறீங்க. பாத்திரலாமா? வாங்க, கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுங்கள். ஹார்டா, ஈஸியா, மீடியமா? மீடியம். இதுக்கு சரியான பதில சொன்னீங்கன்னா 100 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். போய் கொடுங்க. உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, எனக்கு நானே சுற்றில் அல் அராஃப் அணியினர் மீடியமான கொஸ்டின் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் தர்மம் செய்யும் மாதம் எது? கம்ப்யூட்டர் ஜி, ஏ ரமலான், பி ஷவ்வால், சி துல்ஹஜ், டி முஹர்ரம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஏ ரமலான். ஏ ரமலான் தெரியுமா? எப்படி தெரியும் உங்களுக்கு? படிச்சிருக்கியா? ரமலான் மாதத்துல நபிகள் நாயகம் நிறைய தர்மம் செய்வாங்க. எல்லாருக்குமே புயலோட வேகமா எல்லாத்துக்கும், அதாவது ஏழைகளுக்கு எல்லாருக்கும் செய்வாங்க. நல்லா படிச்சிருக்கீங்க. லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, ஏ ரமலான் என்பது சரியான பதிலா? ஏ சரியான பதிலை அல் அணியினர் சொல்லி 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக எனக்கு நானே என்ற சுற்றின் கேள்வியை தேர்ந்தெடுக்க அல் மாயிதா அணியினரிலிருந்து தேர்ந்தெடுக்கலாமா? சுத்தி விடுங்க, ஸ்பீடா சுத்துங்க பார்ப்போம். எந்த கொஸ்டின் உங்களுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஈஸி, வெரி குட். பாத்திரமா என்ன ஈஸி கொஸ்டின் வருதுன்னு அல் மாயிதா அணியினருக்கு. அல் மாயிதா அணியினருக்கான கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, ஈஸியான கொஸ்டினை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். இவர் ஒரு பக்கம் நடந்தால் சைத்தான் இன்னொரு பக்கம் ஓடி விடுவான். புகழ்ந்து கூறப்பட்ட நபி தோழர் யார்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆச்சே. சொல்லுங்க. ஏ உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, டி ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க அப்பாவோட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏ உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கரெக்ட்டா? கரெக்ட். ஏற்கனவே நம்ம 150 மார்க் தான் இருக்கிறோம். பாத்துங்க. பரவாயில்லையா? பரவாயில்லையா? டைம் இருக்கு, 35 செகண்ட் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். எங்க படிச்சீங்க? அந்த புக் அதுல படிச்சிட்டீங்க. நல்லா, அதான் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி, ஏ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கரெக்ட்டா? சரியான பதிலை அல் மாயிதா அணியினர் சொல்லி 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். உங்களுடைய மதிப்பெண் 250ஆக உயர்ந்து விட்டது. பரவாயில்லையே, டாப்ல வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எனக்கு நானே சுற்றின் கேள்வியை தேர்ந்தெடுக்க வருகிறார் அல்நூர் அணியிலிருந்து. செலக்ட் பண்ண பார்ப்போம். ஸ்பீடா சுத்துங்க, எது வருதுன்னு பார்ப்போம். அல்நூர் அணியினர் ஈஸியான கொஸ்டின் எடுக்கிறாங்களா, டஃப்பான கொஸ்டின் எடுக்கிறாங்களா? மீடியமான கொஸ்டின். பார்த்துடலாமா? உட்காருங்க. கம்ப்யூட்டர் ஜி, அல்நூர் அணியினர் எங்களுக்கு மீடியமான கொஸ்டினே போதும், அதுல நாங்க ஒரு 100 மார்க் எடுக்கணும், ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பாப்போமா? கம்ப்யூட்டர் ஜி, மீடியமான கொஸ்டினை போட்டு உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஒரே நிகழ்வுக்கு 2 நபிமார்கள் தீர்ப்பளித்துள்ளார்கள். அவர்களின் பெயர் என்ன? தாவூது நபி, சுலைமான் நபி, பி இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, சி இப்ராஹிம் நபி, லூத் நபி, டி மூசா நபி, ஹாரூன் நபி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஏ தாவூது நபி, சுலைமான் நபியா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். என்ன சம்பவத்துக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியுமா? தெரியல, ஆனா ஒரே நிகழ்வுன்னு மட்டும் கேள்வியில் படிச்சிருக்கீங்க. சரியா? கன்ஃபார்மா? அப்பாட்ட கேட்டுக்கிட்டீங்களா?
எனக்கே டவுட்டா இருக்கு, உங்களுக்கு? கன்ஃபார்ம். உங்க அப்பாட்ட கேட்டுங்க, டைம் இருக்கு. ஏற்கனவே ரொம்ப மதிப்பெண் கம்மியா இருக்கிறோம், 50 மதிப்பெண் தான் எடுத்திருக்கிறோம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் ஜி, ஏ தாவூது நபி சுலைமான் நபி என்பது சரியா? தாவூது நபி சுலைமான் நபி என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 21 78வது வசனமாக இது இடம்பெற்றிருக்கிறது. அப்போ 100 மதிப்பெண்கள் நீங்க வாங்கிட்டீங்க, சரிதானே? இப்ப கடைசியா நமக்கிட்ட இந்த 4வது சுற்றுல வர்றது யாரு? அல்ராத் அணியினர். வரீங்களா? பாத்துருவோமா? மீடியமா வரணுமா, ஹார்டா வரணுமா, ஈஸியா வரணுமா? ஈஸியா தான் வரணுமா? நீ கேட்ட மாதிரி வந்துருச்சு, உட்கார். கம்ப்யூட்டர் ஜி, அல்ராத் அணியினருக்கான ஈஸியான கொஸ்டினா சொல்லுங்க. ரொம்ப மார்க் பின்தங்கி இருக்கிறாங்க, 50 மார்க் தான் எடுத்திருக்கிறாங்க, இதுல ஒரு 100 மார்க் எடுக்கட்டும். அவர்களுக்கான கேள்வி, தஜ்ஜாலை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பகுதியில் ஊரில் காண்பார்கள்? ஏ லுத், பி சீனா, டி திமஸ்க், டி யமன். உங்களுக்கான பதில் சி, யமன்ல. தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றப்போ தஜ்ஜாலை எங்க பார்ப்பாங்க? யமன்ல பார்ப்பாங்க. கன்ஃபார்மா? கன்ஃபார்மா என்ன? சியா? கன்ஃபார்மா? தெரியுமா? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, சின்னு சொல்லி இருக்கிறாங்க. சி தவறான பதில். சரியான பதில் லுத் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 5629வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்தின் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் நானா நீயா என்ற 5வது சுற்று. இந்த சுற்றில் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு யார் சரியான பதில் தெரிகிறதோ அவர்கள் முதலில் பர்சரை அழுத்தி விட்டார்கள், அவர்களுக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். தயாரா இருக்கீங்களா? முன்னாடி அழுத்தினீங்கன்னா ஆன்சர் கிடையாது, பதில் கிடையாது. ஓகேவா? 5வது சுற்று நானா நீயா. அதற்கான முதல் கேள்வி, இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எத்தனை அடிமைகளும் எத்தனை பெண்களும் இருந்தார்கள்? யாருக்கு பதில் தெரியும்? பர்சர் அழுத்தலாம் நீங்க. ஏ 2 அடிமைகள் 2 பெண்கள், பி 4 அடிமைகள் 2 பெண்கள், சி 3 அடிமைகள் 3 பெண்கள், டி 5 அடிமைகள் 2 பெண்கள். டைம் ஸ்டார்ட். யார் முதல் அழுத்துறீங்களோ அவங்களுக்கு தான் ஆன்சர். லார்கல லிஸ்ட் கிடையாது. யார் அழுத்துனா? நீங்க அழுத்துறீங்க, சொல்லுங்க. பி. பி 4 அடிமைகள் 2 பெண்கள். 4 அடிமைகள் 2 பெண்கள் தவறான பதில். அடுத்த வாய்ப்பு யார் சொல்றா? 2 வாய்ப்பு தான். டைம் முடிய போகுது. சொல்லுங்க. ஏ. ஏ 2 அடிமைகள் 2 பெண்கள் தவறான பதில். அப்ப நம்ம சரியான பதிலை நம்மளே சொல்லிடுவோம். சரியான பதில் 5 அடிமைகள் 2 பெண்கள் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3660வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. சரிதானே? சரியா? ஓகே. 5வது சுற்றின் 2வது கேள்வி. யார் பர்சர முதல் அழுத்துறீங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படும். ஹுதைபியா பயணத்தின் போது குறைஷிகளுக்கு எதிராக வசைக்கவி பாடுவதற்கு முதலில் எந்த நபித்தோழருக்கு அனுமதி வழங்கினார்? ஹுதைபியா பயணத்தின் போது குறைஷிகளுக்கு எதிராக வசைக்கவி பாடுவதற்கு முதலில் எந்த நபித்தோழருக்கு அனுமதி வழங்கப்பட்டது? ஏ ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, பி காஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, சி அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, டி அபு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லலாம் நீங்க. ஏ. ஏ ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அதுவா? ஏவா? ஏவா பியா? ஏவா? ஏ. கம்ப்யூட்டர் ஜி, ஏ
சரியான பதிலா? ஏ என்பது தவறான பதில். ஏ என்பது தவறான பதில். சரியான பதில் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கறதா சரியான பதில். இதற்கான ஆதாரம் முஸ்லிம்ல 4903வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சரியா? ஐந்தாவது சுற்றின் மூன்றாவது கேள்வி. ஹுதைபியா பயணத்தின் போது குறைஷிகளுக்கு எதிராக கடுமையாக வசைக்கவி பாடிய நபித்தோழர் யார்? ஏ அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் பின் ஷாபித் ரலியல்லாஹு அன்ஹு, வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். சொல்லுங்க. பி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. பி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான பதிலா பார்த்தலாமா? கம்ப்யூட்டர் ஜி தவறான பதில். வேற யார் சொல்ற? அடுத்த வாய்ப்பு சொல்லுங்க. அல்லரா ஏ அமர் ஏ ஏ அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி கன்ஃபார்மா? தவறான பதில். சரியான பதில நம்மளே சொல்லிடுறோம். ரெண்டு அணியினரும் தவறான பதில் சொல்லிட்டாங்க. சரியான பதில் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் முஸ்லிம்ல 4903வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த ஐந்தாவது சுற்றின் இறுதி கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு மூல காரணமாக இருந்த நபித்தோழியர் யார்? ஹவாலா பின் அன் அஸ்வர் ரலியல்லாஹு அன்ஹா, ஹவுலா பின் தலாபா ரலியல்லாஹு அன்ஹா, ஹவுலா பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா, ஹவுலா பின் தலாபஹ் ரலியல்லாஹு அன்ஹா. சொல்லுங்க. சி சி ஹவுலா பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா. கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை அல்லூர் அணியினர் சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு 100 மதிப்பெண் கிடைக்கிறது. கடைசி கேள்வியை பயன்படுத்திட்டீங்க, அந்த சுற்றின் கடைசி கேள்வியை. சரிதானே? போலாமா? 5 சுற்றுகள் முடிவடைந்திருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியின் 6வது சுற்று மிக விறுவிறுப்பாக அனைத்து அணியினரும் மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். 6வது சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன கொஞ்சம் கஷ்டம்னா கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த 6வது சுற்றின் முதல் கேள்வி அல் மாய்தா அணியினருக்கான கேள்வி. இணை வைப்பவர்களினால் ஏற்பட்ட தழும்புகளை பிற்காலத்தில் யாருக்கு முன்னால் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டினார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சியில், உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். இணை வைப்பவர்களினால் ஏற்பட்ட தழும்புகளை பிற்காலத்தில் யாருக்கு முன்னால் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு காட்டினார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில காட்டினாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் காட்டினார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காட்டினார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியில் காட்டினாங்க. பி உமர் ரலியல்லாஹு. உஸ்மான் பியா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி தவறான பதில். உமர் ரலியல்லாஹு ஆட்சியில தான் கப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தழும்புகளை காட்டினார்கள் என்பதற்கான ஆதாரம் உமர் ரலியல்லாஹு அவர்களின் அமைச்சரவையில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் முன்னிலையில் காட்டினார்கள் என்கின்ற செய்தி இப்னு மாஜாவில் 150வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. சரியா? கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின், அதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம்னு வச்சிருக்கோம் அந்த சுற்ற. அடுத்த கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு செல்கிறது. 20 நாட்கள் நபிகளாரிடம் இருந்து மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்ட நபி தோழர் யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, மாலிக் பின் ஹுவைரைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். 20 நாட்கள் நபிகளாரிடம் இருந்து மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்ட நபி தோழர் யார்? டியா? டி ஷாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கன்ஃபார்மா? லாக் பண்ணிக்கலாமா? அப்பா சொல்றாரா நீங்களா சொல்றீங்களா? யார் சொல்றா? நீங்க தான் சொல்றீங்க. மார்க் கிடைச்சாலும் உங்களுக்கு தான். பாத்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? சரியான பதில செய்து சொல்லி இருக்கிறாங்க. மாலிக் பின் ஹுவைரைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில 628வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மாலிக் பின்
அல் ஹுவைரைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் எங்கள் பனு லைஸ் கூட்டத்தார் சிலருடன் தபுக் போர் ஆயுத்தம் நடந்து கொண்டிருக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். நாங்கள் அவர்களிடம் 20 நாட்கள் தங்கினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்க குணமுடையவர்களாகவும் நல்ல நண்பர்களாகவும் இருந்தார்கள் என்கின்ற செய்தி புகாரியில் 628வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அல்நூர் அணியினருக்கான 3வது கேள்வி, இறைவன் தடுத்த காரியத்தை செய்தால் மறுமை நாளில் மலையளவு நன்மைகள் அழிந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மலையை உதாரணமாக கூறினார்கள்? ரொம்ப ஈஸியான கொஸ்டினா இருக்க. ஏ உஹது மலை, பி திகாமா மலை, சி சபா மலை, டி மர்வா மற்றும் சபா மலை. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். உஹது மலை. கன்ஃபார்மா? அல்நூறுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வந்துருச்சு. மார்க்க அதிகப்படுத்த போறீங்க, பார்த்தலாமா? தவறான பதில். திகாமா மலைங்கிறது தான் சரியான செய்தி. இதற்கான ஆதாரம் எங்க இருக்கு? இப்னு மாஜாவில் 4245வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கொஞ்சம் கஷ்டம்தான். சுற்றின் அடுத்த கேள்வி அர்ராத் அணியினருக்கு. கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர்ஜி அவங்களுக்கான கேள்வி. அன்சாரிகள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் சபா மர்வாவில் வணங்கி வந்த சிலைகளின் பெயர் என்ன? லாத் உஜ்ஜா, மனாத் லாத், உஜ்ஜா மனாத். மனாத் கேள்வியிலே பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். சி உஜ்ஜா மனாத். கேள்வியை நல்லா படுத்திக்க. அன்சாரிகள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் சபா மர்வாவில் வணங்கி வந்த சிலையின் பெயர் என்ன? என்னாச்சு? எது? கேள்வியிலே பதில் இருக்கா இல்லையா? லாத் உஜ்ஜா மனாத், லாத் உஜ்ஜா மனாத், டி மனாத். எது? டைம் முடிய போகுது. ஏ தவறான பதில். கேள்வியில பதில் இருந்துச்சா இல்லையா? என்ன பதில் இருந்துச்சு? சிலைகள் கேட்காம சிலைன்னு இருந்துச்சா? அதிலே பார்த்துருக்கணுமா இல்லையா? கவனிக்க படிக்கணும். சரியா? சிலையின் பெயர் என்னன்னு கேட்டு சிலைகளின் பெயர்னா தான் 2 இருக்கு சொல்லியிருக்கணும். சிலையின் பெயர்னா 1 தானே, சிலைகள்னா 2 தானே. சிலையின் பெயர்னா 1 தான் சொல்லியிருக்கலாமா இல்லையா? சிந்திச்சு சொல்லியிருக்கணும். இதற்கான ஆதாரம் புகாரியில் 1643வது ஹதீஸாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் அவர்கள் வணங்கி வந்த முசல்லல் என்னும் குன்றில் உள்ள மனாத் என்னும் சிலைக்காக இக்ராம் அணியும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தனர் என்ற செய்தி புகாரியில் 1643வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த சுற்று கடினமான சுற்று, அதனால ரொம்ப கடினமாக போயிடுச்சு. 4 அணியினையும் இந்த சுற்றுல மதிப்பெண் பெறல. பரவாயில்ல, அடுத்த சுற்று கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு கொடுத்துடலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுடைய மதிப்பெண் என்னன்னு பார்த்தரலாமா? இதுவரை 6 சுற்று முடிஞ்சிருக்கு, இன்னும் 4 சுற்றுக்கு தான் இருக்கு. பார்த்தரலாமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இதுவரை 6 சுற்றுக்கள் முடிவடைந்திருக்கிறது. 6 சுற்றுக்கள் மதிப்பெண்ணை பார்த்தரலாமா? அல்நூர் அணியினர் 300 மதிப்பெண் பெற்றிருக்கிறீங்க, சரியா? அல்மாய்தா அணியினர் 250 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே போல அல் அராஃப் அணியினர் 400 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். அர்ராத் அணியினர் 50 மதிப்பெண் தான் பெற்றிருக்கிறீங்க. அடுத்த சுற்றுக்கு போயிருவோமா? அடுத்த சுற்றுலாவது அதிக மதிப்பெண் எடுங்க. இன்னும் 4 சுற்று இருக்கிறது. அடுத்த 7வது சுற்று கண்டுபிடி கண்டுபிடி சுற்று. அந்த கண்டுபிடிங்கிற சுற்று வந்து பாத்தீங்கன்னா இங்க கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை நீங்களே வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். தேர்வு செஞ்சுக்கிட்டு அதற்கான பதில் அங்க இருக்கக்கூடிய பால்ல ஒட்டி இருக்கு. அந்த பால்ல இருக்கக்கூடிய பதிலை கொண்டு வந்து உங்களுடைய இதில் வச்சுட்டீங்கன்னாக்க உங்களுக்கான மதிப்பெண் வழங்கப்படும். அந்த குறித்த நேரத்தில் உங்களுக்கு அந்த டயத்துக்குள்ள வைக்கணும். 30 செகண்டுக்குள் நீங்கள் அந்த பதிலை கண்டுபிடித்து வைக்கணும். கண்டுபிடி சுற்றின் முதல் கேள்வி அர்ராத் அணியினருக்கு. என்ன கேள்வி? படிங்க. தொழும்போது வானத்தை பார்த்து என்ன தண்டனை கிடைக்கும்? தொழும்போது வானத்தை பார்த்தால் என்ன தண்டனை கிடைக்கும்? சரி, உங்களுக்கு பதிலை எடுத்து வைக்கலாம். கண்டுபிடி சுற்று கேள்விகள் அவர்களே தேர்வு செய்திருக்கிறார்கள். பதில பார்த்துடலாமா? வாங்க, வந்து நில்லுங்க எல்லாரும். பதில் தெரிஞ்சு வாங்க. டக்குன்னு அந்த பதில் அந்த பால்ல இருக்கு, எடுத்து கொண்டு வைக்கலாம். பதில் ரெடியா இருக்கா உங்களுக்கு? தயாரா? ரெடி, ஸ்டார்ட். கொண்டு வந்து வைக்கலாம். ஃபர்ஸ்ட், செகண்ட், அடுத்தது. டைமிங். செகண்ட், தேர்ட்.
எங்க காணோம்? அர்ராத காணும் என்னும். சரியா? என்னாச்சு? டைம் முடிய போகுது. ஆன்சர் தெரியுமா? சரி வாங்க, டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே வாங்க இல்லைங்க. உங்க கேள்வி என்ன? அல் அராஃப் அணியினர் தேர்வு செய்த கேள்வி. அல் அராஃப் அணியினர் தேர்வு செய்த கேள்வி நம்பர் 35. மதீனாவில் எந்த நோய் உள்ளே வர முடியாது என்ற கேள்வியை அல் அராஃப் அணியினர் தேர்வு செஞ்சாங்க. அதுக்கான பதில் பிளேக் நோய். பிளேக் நோய் என்பது கரெக்ட். சரியான பதிலா? சரியான பதில். அடுத்த அணியினர் என்ன? இதை பிடிங்க உங்க கேள்வியை. அர்ராத் அணியினர் தேர்வு செய்த கேள்வி நம்பர் 2. தொழும்போது வானத்தை பார்ப்பவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கலாம்? பார்வை பறிக்கப்படும். பார்வை பறிக்கப்படும்ங்கிறது பதில், சரியான பதில். ஆனா பால் எடுத்து வைக்கல, அதனால உங்களுக்கு பாதி மதிப்பெண் மட்டும் வழங்கப்படும். அடுத்தது அல் மாயிதா அணியினருக்கான கேள்வி எண் 53. மறுமை நாள் வரை நன்மை பிணைக்கப்பட்டுள்ள விலங்கு எது என்பதற்கான பதில் குதிரை என்பது சரியான பதில். அடுத்தது அல்நூர் அணியினருக்கான கேள்வி எண் 36. பொது அறிவிப்பு செய்பவர் எந்த மலையின் மீது ஏறி உரந்த குரலில் காப்பின் மாலிக்கே நற்செய்தி பெற்றுக்கொள்க என்று கூறினார் என்பதற்கு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தவறான பதிலை தேர்வு செய்திருக்கிறார்கள். சல்வு என்ற மலை என்பதுதான் சரியான பதில். 7வது சுற்றில் கண்டுபிடி சுற்றுல அதிக மதிப்பெண் பெறக்கூடிய முதல் அணி அல் மாயிதா அணியினர், 2வதாக அல் அராஃப் அணியினர், 3வதாக அர்ராத் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். நீங்க ஒரு மதிப்பெண்ணும் பெறல அல்நூர் அணியினர். இன்னும் இருக்கக்கூடிய 3 சுற்றிலாவது கொஞ்சம் அதிக மதிப்பெண்ணை பருகெடுத்து பாருங்க. 8வது சுற்று செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.